நாம் கேட்டபடியெல்லாம் பின்னழகையும் காட்டிக்கொண்டு ரசிக்க கண்ணன் தயாராயிட்டான். இப்ப பெரியாழ்வார் யசோதை கேக்குறா, பின்னழக காட்டிக்கொண்டே நீ நடக்கும்போது என்ன ஆகணும்னா, முன்னழகுல இதை நாங்க ஒரு பக்கம் ரசிச்சுப்போம் முன்னாடி நின்னு, அப்புறம் அப்படியே நாங்க பின்னாடி வருவோம், நீ இன்னும் நடந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்போது உன்னுடைய அந்த பிரைவேட் பார்ட், குஹ்ய அவயவம் இருக்கிறதே, அந்த குஹ்ய சின்னத்திலிருந்து அங்கேருந்து அமுதம் சொட்ட வேண்டாமாடா. வீட்டுல குழந்தை நடந்திருக்கு, விளையாடி இருக்குன்னு சொன்னா அந்த சிந்துதல்ங்கிறது இருக்கணும் இல்லையா? அப்படி சிந்தி இருந்தாதான் குழந்தைக்குங்கிறத நாம தோஷமா பார்க்க கூடாது. சாதாரண குழந்தைக்கே நாம பாக்குறது இல்ல. சர்வேஸ்வரன் குழந்தையா வந்திருக்கான். உலகியலுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகம், பஞ்ச உபனிஷத் மயமான விக்கிரகம். அவன் திருமேனியில உள்ள அத்தனையுமே ஞான ஆனந்தமே வடிவெடுத்தவை. அப்படிப்பட்ட திருமேனி, அந்த திருமேனியிலேருந்து சிந்தரான்னா அது அமுதம் இல்லையா? அதனாலதான் நாம இப்படி எல்லாம் குதர்க்கமா கேள்வி கேட்போம்னு எங்க பெரியாழ்வார் யசோதைக்கு நன்னா தெரியும். அதனால என்ன சொல்லிட்டா தெரியுமா? கங்கா ஜலத்தை விட புனிதமான அதை நீ சிந்த வேண்டும்னு கேட்கிறா. பாசுரம் பாருங்க. பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம். நீங்க எல்லாரும் கங்கையில நீராடினா பாபம் போகும் பாபம் போகும் சொல்லிட்டு இருக்கே. தீர்த்தம்னா நம்மை தூய்மையாக்க வல்லது, பாபங்களை போக்க வல்லதுன்னு அர்த்தம். அந்த கங்கையை விட பெரியதோர் பெருமை மிக்க தீர்த்த பலம். தீர்த்த பலம்னா தூய்மையாக்கக்கூடிய பலனை தருவது, பாபங்களை போக்கக்கூடியது. பலம் தரும் நீர், அதை தரக்கூடிய நீர் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது என்னன்னா எங்கள் கண்ணனுடைய மூத்திரம் தான் அது. கண்ணபிரான் அப்படி சிந்தினான்னா அவன் திருவடி ஜலத்தை தானே நம்ம கங்கா ஜலம் கங்கா ஜலம்னு தலையில புரோக்ஷணம் பண்றோம், நீராடுகிறோம். அந்த கண்ணபிரான் அவனுடைய சன்னம் முத்தம் அதிலிருந்து துளி நீர் சிந்தினான்னா கங்கை என்னடா கங்கை, இதுதான் நம்மை தூய்மையாக்கவல்ல நீர். அந்த நீரை நான் விரித்து வைத்திருக்கிறேனே பூமெத்தை, அந்த பூமெத்தையில் சொட்டு 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 சொட்டாக சிந்தி கொண்டு நீ நடக்கணும் கிருஷ்ணா. இதன் அருமை தெரிஞ்ச எங்களுக்கு தாண்டா அதை ரசிக்க தெரியும். பெருநீர் திரையெழு கங்கையிலும், பெரிய பெரிய நீர் வெள்ளம் வரக்கூடிய கங்கா நதியை விட பெரியதோர் பெருமை மிக்கதான தீர்த்த பலம் தரும் நீர், பாபங்களை போக்கி தூய்மையாக்க வல்ல பெருமை கொண்ட நீர், அது எங்களுக்கு தெரியும். சிறு சன்னம், சன்னம் என்பதுதான் கண்ணபிரானுடைய அந்த குறி. நம்ம குஹ்ய சின்னம், குஹ்ய அவயவம், பிரைவேட் பார்ட்னு சொல்றோம் பாருங்க, கண்ணபிரானுடைய ஆண்குறி, அதுக்குத்தான் சன்னம் என்று பெயர். சிறு சன்னம், குட்டி குழந்தையா இருக்கான், 1 வயசு. அந்த சிறு சன்னத்திலேருந்து துள்ளம் சோர, துள்ளம்னா துளி துளியான அர்த்தம், சோர என்றால் சிந்தன்னு அர்த்தம். சிறு சன்னம், டே கிருஷ்ணா உனக்கு சின்ன சன்னண்டா, அதுல இருந்து துள்ளம் சோர, துளி துளியா துளி துளியா துளி துளியா அப்படியே உன்னுடைய அமுதமயமான அந்த மூத்திரம் என்பது தரையிலே சுரக்க தளர் நடை நடவானோ, இத்தோட நீ நடந்து காட்டுடா, இதுதான் எங்களுக்கு வேண்டும்.